Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. நீ இழுக்குது அப்படி இழுதா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா மோட்டோரோலா எட்ஜ் 60 ப்ரோ இன்னுமா இந்த நியூஸ் வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க. 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிடுச்சு. வாட்ஸ் ப்ராசஸர் மட்டும் சொல்லு வாட்ஸ். மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 எக்ஸ்ட்ரீம் 8350யா 8350 தெரியாத உனக்கு? P3 Ultra, Reno 13 Pro என்ன தலைக்காவது ஏன் அழுகுறான்? சும்மா இன்னும் இவன் யூஸ் பண்ண போற மாதிரி தான். ஏன்டா இவ்வளவு பிரச்சனை இல்ல சிக்கன பாலாஜி ப்ரோவே ஜாலியா இருக்காரு, உனக்கு என்னடா பிரச்சனை? யாரு பாலாஜி ப்ரோ? அதான் பெட்ரோல் பங்க்ல இருக்காரு எட்ஜ் 50 ப்ரோ, அவர் தான் அது. பாலாஜி ப்ரோ அவர் சீக்கிரம் எதுனால அப்படின்னா எட்ஜ் 50 ப்ரோ. அதான் எங்க இருந்தாலும் உடனே இங்க வரவும் அப்படின்னு நாங்களும் 4 மாசமா கூப்பிட்டு இருக்கோம். இன்னும் பேங்க்ல 500 ரூபாய்க்கு பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. வேலை போச்சு எல்லாம் போச்சு வாழ்க்கையே போச்சுடா, என்னன்னு கேட்ட இன்னும் பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லடா, இந்த பேமெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணுவோம்ல நம்ம ஜிபே, ஓப்பன் பண்ணி கியூஆர் ஸ்க்ரீன் போகும்ல, அப்போ போனதுமே கியூஆருக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, கேமரா ஸ்கேனிங் ஏரியா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுமே அங்கே பின்னாடி என்ன இருக்குமோ அது மட்டும் தெரியுது. கரெக்ட் தானே? ஆனால் இப்படி திருப்புறாரு கியூஆருக்கு நேரா, அப்பயும் அதே சேவர் தெரியுது. எங்க திருப்பினாலும் அதே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எதுவும் மாற மாட்டேங்குது. சரி உடனே ஏதோ பக்கு போல ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தான் திரும்ப வருவோமே அப்படின்னு சொல்லி ஆப்பை க்ளோஸ் பண்றதுக்கு ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஸ்கிரீன் கார்டே கையோட வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஸ்வைப் பண்ணி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ரீபூட்டுக்காக வால்யூம் அப்பு பவர் பட்டன் பிடிச்சி அழுத்துவோமா, அழுத்தி பார்த்தா இன்னும் கொஞ்சம் அழுத்தினா அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஏன்னா ரீபூட்டும் ஆகலை. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு அதுவே வந்து நல்லா கொதிச்சு பங்க் அவுட்டு வெளில போயிடுங்க சார் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவரை சுற்றி அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் இருக்கும்ல, அது அந்த மண்ணு, ஆமாம் சிவப்பு கலர் பக்கெட்டில் மண்ணு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் மொத்தமாக சுற்றி எல்லாரும் நின்றுக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு வழியா அடிச்சு சதறனாலும் எக்ஸ்டிங்யூஷரை போட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு ரெடியா இருந்திருக்காங்க, அலர்ட்டா இருந்திருக்காங்க. அப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா போன் அதுவே ஃபுல்லா சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மனுஷன் வந்து பெட்ரோல் பங்க்லயே விட்டு போயிருக்காரு. அடுத்த நாள் வந்து பேமெண்ட் பண்ணி பைக் எடுத்து போயிருக்காரு. ஆனா இது ஜோக்கு நினைச்சுக்காதீங்க, நிஜமா நடந்தது. நாங்க சொன்ன விதம் தான். இப்ப அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா டிங் ஏண்டா நான் என்ன நிலைமையில இருந்தேன். நீங்க 860 ப்ரோக்கு அப்டேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா ஆல்ரெடி நாங்க இங்க வந்து கந்தலானது பத்தாது, இல்லைன்னா அங்க போயிட்டு வேற வந்து போனோமா அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். 50 MP கேமரா, 50 MP மெயின் கேமரா இருக்கு, அப்புறம் 50 MP அல்ட்ரா வைடு, அதுலயே வந்து மேக்ரோ இருக்கு, 50 MP ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கு, 6000 mAh 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 15 இதுக்கு முன்னாடி வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 30 வாட்டோ ஏதோ வயர்லெஸ் சார்ஜிங் இருந்துச்சுல. ஆமா 120 வாட் 130 வாட் 125 வாட் எட்ஜ் 50 ப்ரோ 68 வாட்னு ஒன்னு வந்தது. ஆமா ஆமா அது இதுல எல்லாம் இருக்கு வச்சு, இதெல்லாம் 68 இல்ல அதுலயே 68 வாட் சார்ஜர் வச்சு ஒரு இது சார்ஜ் வேணும்னா தனியா. ஆமா ஆமா ஹையர் ஸ்டோரேஜுக்கு எட்ஜ் 50 ப்ரோலே ஹையர் ஸ்டோரேஜ்னா 125 வாட், லோயர் அதாவது என்ட்ரி லெவல் எட்ஜ் 50 ப்ரோ வாங்கினா 68 வாட். சார்ஜிங் ஸ்டாண்டர்டே மாறும். இப்படி இதை மாத்தி விட்டானுங்க. இதுல வந்து டைரக்டா 90 வாட் விட்டாங்க. வேலை வந்து 30,000 மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு டிவைடட் பை ஆவரேஜ் 68 120 ஓகே டிவைட் பை 2 ரவுண்ட் ஆஃப் 90 ஜாலி கரெக்டா இருக்குல்ல. அதே தான் நானும் சொன்னேன் அவங்க கிட்ட, வாட்ட கை தான். ஸோ அது தவிர 10 MP 3x டெலிஃபோட்டோ கேமராவும் வரும். 10 MP 3x டெலிஃபோட்டோ. ஓகே 3 OS அப்டேட்ஸ், 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ், லிட்டியா 700C சென்சார் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IP68 IP69 மிலிட்டரி கேட் யூரபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இன்னிலேருந்து ப்ரீ ஆர்டர் இருக்கு. மே 7ஆம் தேதியிலேருந்து சேல் போகுது. ஆனா என்னன்னா 8256 வந்து 30,000, 12 கொடுப்பாங்கன்னு பார்த்தா 1226 வந்து 34,000 போட்டிருக்கே. அந்த எக்ஸ்ட்ரா 4 ஜிபிக்காக இதுக்கு 4,000 யாராவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ஏன் இப்படி பண்றாங்க? பொதுவா இதுல சென்ட் வருமா அந்த ப்ளூ? நீங்க உடனே எல்லாரும் சீரியஸா நைலான் ஃபினிஷ் இதெல்லாம் சும்மா நியூஸ்ல ஜோக்குக்காக சொல்றது. 4,000 ரூபாய் யாராவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு வட்சன் கேட்கும்போது, அந்த 4 GB ரேமுக்காக வட்சன் கேட்கும்போது நாங்க என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் மோட்டோரோலாக்கு யாரா 4,000 ரூபாய் செலவு பண்ணுவோம் அப்படின்னு நாங்க கேட்கலாம். அதெல்லாம் சும்மா உடனே யாரும் கிளம்பி வந்துருவாங்க. மோட்டரோலா மேல என்ன வன்மோ, இதுதான் இந்த கான்டெக்ஸ்டே புரியாம வர ஸ்டோரேஜ் கடைசியில பாரு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கலாம். மோட்டரோலா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போமா நம்ம. இது வந்து சரி ஒரு விளையாட்டா இருக்கட்டும்னு சொல்லுவோம், உடனே வந்துருவாங்க எல்லாரும் கிளம்பி. எங்க இருந்து வராங்கன்னே தெரியாது. பழைய ஆளுங்களுக்கு புரியும், இவங்க சும்மா கலாய்க்கிறாங்க,
அந்த அந்த அடி நத்திங் அடிப்போம், அப்புறம் ரிவ்யூவில் பார்த்தோன்னா இருக்கிறத தான் சொல்லுவோம். அதெல்லாம் எல்லாம் பார்க்குறதே கிடையாதா? திடீர்னு இந்த பக்கமாக வந்துட்டு போகும்போது இப்போ வாட்சன் வந்து டைட்டில் போடுவான் HST ப்ரோன்னு, யாராவது தேடி வருவாங்களா வந்து பார்த்துட்டு என்ன 3 பேர் கொஞ்சம் சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க, அறிவே இல்லை இவனுங்களுக்கு, இவங்களுக்குலாம் யாரா ப்ராடக்ட் கொடுத்தது அப்படிலாம் சொல்லிட்டு வர போவாங்க. டே எத்தனை வருஷமாக நாங்கள் அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு இது புதுசு அப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இப்போதான். யார் இவங்க 3 பேர் சும்மா பேசிக்கிட்டு இருக்கானுங்க, போர் அடிக்குது, நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா. அன்ஃபாலோவா? ஃபர்ஸ்ட் நீ எப்போ ஃபாலோ பண்ணதுக்கு அன்ஃபாலோ பண்றதுக்கு கீழே கமெண்ட்ஸ் மேசிவா இருந்தது. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு வெஜிடபிள்ஸ் பாக்குற நாயெல்லாம் இங்க வந்து இது பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? புரியுதா? கரெக்ட் தான். வாழைக்காய், மாங்காய், அதுல இருந்து என்ன தெரியுது? அதோட அடுத்த ஹாஃபை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரி, நீங்க ஆல்ரெடி ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் பேச மோட்டரோலால இதுல வந்து புது நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்திருக்காமே. ஐயோ, கேட்ச் மீ அப், அதுக்கப்புறம் பே அட்டென்ஷன், டிராப் மீ டவுன், ரிமெம்பர் திஸ், நெக்ஸ்ட் மூவ், பர்கட் தட்டு நம்மளே சொல்லிப்போம், அவ்வளவுதான். புது புது பேர். கேட்ச் மீ அப்னா என்ன தெரியுமா? ஸ்மார்ட் சம்மரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமா, ரியல் டைம் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பே அட்டென்ஷன், என்ன பிடிக்காதா, பர்சனலைஸ் மெமரி ரீகால் அது வந்து ரிமெம்பர் திஸ் தான். அந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து வந்துருக்கு. பர்சனலைஸ்டு மெமரி ரீகால்னா அதான் இதுல இருக்கே, மெமரி ரீகால் எசென்ஷியல் மாதிரி, ஸ்கிரீன்ஷாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு பிக்சல்ல, அந்த மாதிரி. பிக்சல் ஆனா எசென்ஷியல் ஸ்பேஸ் பெட்டர் இந்த விதத்துல. ஆமா, சும்மா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட்டா வேலையாவது செய்யுது. ஆமா, அது நீங்க ரிமைண்டரா போட்டுக்கலாம். அதான் நான் ரிமைண்டரா போடலான்னு பார்த்தா அதான் பக்குன்னு அதுதான். எப்போ அது சரியாவே வேலை செய்யல. ஆமாடா, எனக்கு ஒர்க் ஆச்சு. அது நீ என்ன நான் இல்ல வெயிட் பண்ணு, எனக்கு ஒர்க் ஆச்சு இல்ல. ஸ்டார்டிங்ல போன் வந்த புதுசுல நீ வந்து ஏதாவது ஒன்னு கேட்டேன்னு எசென்ஷியல் ஸ்பேஸ்ல உள்ள போயிட்டு ப்ராசஸிங் வரும். நீங்க பண்ணிருக்கீங்க வந்து அப்டேட் மூலமா மெருகேத்தி இருக்கும். இப்போ பாருங்க, விக்கிக்கு அடுத்துன விக்கி ஒரு 4 நாள் தொடர்ந்து நான் இதை யூஸ் பண்ணா பக்கவாணி சொன்ன எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்ல. சரியா இருக்கும், சரியா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது பிரச்சனை ஒரு வாரத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியல தான் வச்சிட்டேன். நீ வந்து சாஃப்ட்வேர் அந்த ஃபீச்சருக்காக யூஸ் பண்ண முடியல, அவ்வளவு ஹெவியா இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு. ஃபோன் நல்ல ஃபோன் தானே, ஃபோன் நல்ல அற்புதமான ஃபோன் தானே, அப்ப வாங்கி தாராளமா வாங்கலாம்ல. வாங்கிடு. நான் வந்து 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. 3 வரும், 3 வந்ததுக்கு அப்புறம் அவர் பேட்டி கொடுத்து 4A ப்ரோக்கு வெயிட் பண்றானு, அப்புறம் 4 வரும். நதிங் 3 கிரியேட்டர் ஒருத்தர் பேதி கொடுத்துருக்காரு. ஈவன் மாடி ஜாக்லாம் இடம் பிடிக்குங்க, பேட்டரி இது பண்ண முடியாது, இத்துனூண்டு இடம் பிடிக்குங்க. அதுல அந்த இடத்துல வந்து 2000 mAh பேட்டரி நாங்க கொடுப்போங்க. நினைச்சீங்க நாங்க எது பண்ணாலும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இல்ல அவங்க எதுவும் நினைக்கிறது இல்லை இப்பெல்லாம். ஏன்னா அவங்க நினைப்பாங்க நீ கன்றாவே ஏதாவது சொல்லுவீங்க, அந்த கர்மத்தை வேற கேட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கணும், எதுக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறது. சரி, நான் தனியா ஏதாவது சொல்லிட்டு போட்டு நம்ம அப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. இது இந்த மாதிரி ஏதாவது நம்ம பேசும் போது கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குமா, ஜம்ப் திஸ் டாபிக் அப்படின்னு அடுத்த நியூஸ்க்கு போயிடும். அடுத்த நியூஸ், அமேசான் கிரேட் சம்மர் சேல் மே 1ஆம் தேதி. சசா லில்லி வேற இருக்குடா. சசா லில்லி அப்படின்னா பிளிப்கார்ட் சேலு. சசா லில்லின்னு சேலேவா? ஆமா, ஏன் தெரியுமா? SALE அப்படின்னு அடிக்க வச்சிருக்கான். ஓகே, அதான்டா இங்க பாருடா, SALE சரியா? இப்ப மேல என்ன இருக்கு? சசா லில்லி. எடே ப்ரூஸ்லி அந்த மாதிரி தான். ஆமா, நீங்க பிரைம் யூசரா இருந்தீங்கன்னா நைட் 12 மணிக்கெல்லாம் ஓபன் ஆயிடுங்க சேல். வேற வேலை இல்ல, நைட்டு 12 மணி வரைக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுன்னா உடனே வாங்கணும். நரம்பு தளர்ச்சி வந்துடும், வேற எதுவும் இல்ல. ஏண்டா நைட்டு 12 மணிக்கெல்லாம் முழிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் போட்டு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளே, ஊர் வம்புன்ற டாபிக்லாம் எடுத்து. இவனுக்கு சேலே நைட்டு 12 மணிக்கு தான் பண்ணுங்கன்னு எனக்கு கதை. நீங்க பிரைம் யூசருக்கு அட்வான்டேஜ், பிரைம் யூசரா இருக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ். ஆமா கரெக்ட். பிரைம் யூசரா இருந்தீங்கன்னா அப்போலோ பார்மசில இருந்து உங்களுக்கு அமேசான் வழியாவே மாத்திரையும் அனுப்பிடுவாங்க. ஆமா, S24 Ultra 85,000 தானா? அது வந்து 85,000 தான். ஐபோன் 15 57,000. அந்த கருவத்தை யார் கேட்டா? அது ஓவர் பிரைஸ். S24 Ultra 85,000 போட்டுருக்கு. இதுல 85,000 தான்டா. அது யார் இல்லன்னா வந்து 14,000 நீ வாங்குன்ற. அதுக்கு தான் நியோ 10R வந்து 25,000 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் வாட்ஸ் இதுல வந்து பார்த்தேன்னு வையேன், ஐபோன் 15 காஸ்ட்லியா இருக்கு.
இங்க பாரு வச்சு ஐபோன் 15 50,000க்கு இருந்ததுடா. S24 Ultra இப்போ வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லை, கான்ஃபிகர் பண்ணும்போது சூடாகுதுன்னு என்விரான்மெண்ட்டே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஆனா நல்ல ஃபோன் தான். M35 வந்து லாஸ்டா இதுதான் இருக்கல லோயஸ்ட் பிரைஸ், திரும்ப அதே பிரைஸ்க்கு வந்துருச்சு. சக்சஸ் Neo 10R லான்ச் பிரைஸ்க்கு வந்திருக்கு. Z10X லான்ச் பிரைஸ் மாதிரியே தான் இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கும் Z10X. அதெல்லாம் அதே பிரைஸ் தான். C4 Lite 16,000. அது வந்து 5,999 ரூபா கொடுத்தாலும் வாங்கிடாதீங்க. சிவி கம்மியா இருக்கு. 38 இருந்தது, 37,999 இருந்தது லாஸ்ட் ஆஃபர்ல. இப்போ 32,999. இல்ல சிவி வந்து என்ன மேட்டர்னா குட்டி பேட்டரி வச்சு கேமரா சூப்பரா இருக்கும். போட்டோகிராஃபிக்கு, வீடியோகிராஃபி ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கும். ரியர்ல வேலைக்கு ஆகாது. 80X நல்ல டிவைஸ் 12Kக்கு. டெக்னோ பாப் 9 அதுதான் இருக்கலே மொரட்ட டிவைஸ். நம்ம அந்த வண்டிக்கு சொல்லுவோமே, மேப்பை போடுறீங்களா, உங்க ஆப் வச்சிருக்கீங்களா, நேரம் மொபைல் ஹோல்டர்ல மாட்டுங்க, வண்டி எடுத்துட்டு ஓட்டுங்க, அவ்வளவுதான். சரி, லெனோவோ ஐடியா டேப் ப்ரோ அதே தான். இப்போ லான்ச் ஆன பிரைஸ் தான். டேப் பிளஸ்ன்னு ஒன்று இருக்கு, 18,000 அப்படின்னு போட்டிருக்கு. இயர்பட்ஸ்ல வச்சு 4,000 ரூபாயா? வட்ஸ் இது அது வட்ஸ் பட்ஸ் 3 4,599 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருந்தது. 500 ரூபா குறைஞ்சிருக்கு. 4,000 ரூபாய் இருக்கு. 4,000 ரூபாய் நல்ல பிரைஸ் தானே? ஆமா 4,000 இதுக்கு முன்னாடி வந்துச்சு. குறைஞ்சிருக்கு உங்களுக்கு அவ்வளவுதான். இல்ல போன தடவை இதுலயே கம்மி. இது வரைக்கும் இந்த பிரைஸ்க்கு வந்தது இல்ல. 4,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி 3,999 ரூபாய்க்கு வந்துச்சு. 3 மாசம் முன்னாடி. ஆனா நல்ல ப்ராடக்ட் தான். டியூல் டிரைவர் வேற. இந்த பட்ஜெட்லயே ஓரளவுக்கு ரொம்ப பிரீமியமான பட் அது. ஏர்பாட்ஸ் 10,000 போடு. ANC வாங்கினா 15,500. நான் பஞ்சு வச்சுக்கிறேன், பரவாயில்ல. 5,000 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி வாங்கினாங்களா? ரியல்மி பட்ஸ் 3T310 வந்து 2,000 ரூபாய்க்குள்ள நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆட்ரோப்ஸ் பட்ஸ் 3 Pro ரீசெண்டா வந்து அது ஆமா ஆமா அது செமையா இருக்குடா. கேட்டு பார்த்தேன். அதுதான் வேற லெவல். கொஞ்சம் 20,000க்கு லான்ச் ஆச்சு. 20,000க்கு லான்ச். ஆமா 18,000 சில்லறைக்கு லான்ச் ஆச்சு. கொஞ்சம் பிரச்சனை வந்ததுமே எல்லாரும் போட்டு இழுத்து போட்டு அடிச்சாங்க. அந்த டிப்பு பிஞ்ச உடனே குவாலிட்டி எங்கேயோ இருக்கு, ஆடியோ குவாலிட்டி. அதனால தான் இவ்வளோ கம்மியாக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அது ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அந்த சிச்சுவேஷன். நிறைய பேர் வந்து நெகட்டிவ். ஆனால் இது யூஸ் பண்ணுற எல்லாருமே ஆல் பாசிட்டிவ் வேற லெவல்ட்டாங்க. பட்ஸ் 3 மொக்கையான். பட்ஸ் 3 Pro தான் சூப்பராக இருக்கும். கேட்டா சென்னை சார் USB மைக்ரோஃபோன் கீழே போயிட்டீங்களா? 10,000 ரூபா. மொமெண்டம் 19,000. எல்லாம் சென்னைசர் தான் வந்து 14. ஓ இது எல்லாமே ஆஃபர்ஸ் ஃப்ரம் சென்னைசரா? மொமெண்டம் ட்ரூ வயர்லெஸ் ஸ்மார்ட் வாட்ச்ல நாய்ஸ் வாட்ச் 6 கிளாசிக் LT 18,500. சூப்பர்ரா. வாட்ச் 6 கிளாசிக் சூப்பரா இருக்கும். 18,500. இது முன்னாடி நல்ல வாட்ச் தான் அது. இதுக்கு முன்னாடி 40 அந்த மாதிரி லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் 28 29 அந்த மாதிரி அமேஸ்விட் அதே பிரைஸ் தான். ஆக்டிவ் 2 இப்போ லான்ச் ஆச்சு. T-Rex 20,000 அதே பிரைஸ் தானே. பேலன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. முன்னாடி இந்த பிரைஸ்க்கு வந்தது தான். அமேஸ்விட் ஆக்டிவ் 7,000 ரூபாய். ஐயோ ஏன் நான் வச்சிருக்கேன் வாட்ச் அது 7,000 ரூபாய்க்கு. அமேஸ்விட் ஆக்டிவ் எட்ஜ் மின்ட் கிரீன் மட்டும் 5,000மா? பரவாயில்ல, கலர் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சது வாங்கிக்கலாம். ரகடு அந்த வாட்ச் தகடு வேற லெவல். T-Rex மாதிரி இருக்கும்லடா. நான் வச்சிருக்கேன்டா பிளாக். அதுதான் GTR 4. எது ரெண்டுத்துல எதுன்றியா? ஆக்டிவ் 2 தான் 10,000 ஆச்சே. 10,000 ஓகே. 10,000 அது பேர் 5,000 கிடைக்கும். இந்த புதுசா வந்தது. ஆமா அது 13,000 போட்டு. அது ஆனா 14,000 சம்திங் இருந்துச்சுல. 14 15 அந்த மாதிரி ஆஃபர்ல வந்துச்சு. இப்போ அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல. 13,000. Xiaomi பவர் பேங்க், அப்புறம் ஆம்பிரியன் பவர் பேங்க், போட் கேபிள். வாட்ஸா யாராவது 2 லட்சம் மில்லியாம்ப்லாம் கொடுத்துருக்காங்களா? 2 லட்சம் மில்லியாம்பா? Xiaomi லேப்டாப் வீல் வச்சு இழுத்துன்னு போக வேண்டியதான். ஐடியா பேடு, அப்புறம் Asus லேப்டாப் இருக்கு, HP இருக்கு. கேமிங் லேப்டாப்ஸ்ல டஃப் கேமிங் அந்த லேப்டாப்ஸ் இருக்கு 95,000க்கு. லீஜியனு, HP, பிளே ஸ்டேஷன் இப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு சம்மர் சேல் அப்படின்ட்டு. செம்மையா இருக்கும், செம்மையா இருக்கும். டெஸ்க்டாப்ஸ், ஐடியா சென்டர், கேமரா, சோனி ஆல்பா. ஆண்டவா ஏதாவது வாங்கி போடுங்க. ஃபியூஜி நீ தான் ஆல்ரெடி வாங்குனதெல்லாம் வித்து போட்டியா? அப்புறம் என்ன வாங்குறது? Fire TV இப்போ திருப்பி சேல்ல வந்திருக்கு. அப்படி எவ்வளவு வாட்ஸ்? லைட் வந்து 2,600, நார்மல் HD வந்து 3,000, 4K வேணும் அப்படின்னா 5,000. ஆமா. ஸோ அமேசான் பஜார் டீல்ஸ் அண்டர் 599. எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன், எக்ஸ்ட்ரா கேஷ்பேக், பேங்க் ஆஃபர், HDFCயோட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் நிறைய கிடைக்கும். சசாலிலி இருக்கு. இன்னும் அதுதான் இருக்கா? ஆமா சசாலிலி சேல் வருவாங்க. ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் இதுவே முடியல வந்து இருக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க. அதான் அப்படிதான். அடுத்து சசாலிலி வாங்க. அடுத்து ரியல்மியோட 7th anniversary சேல் போடு. மே 1ஆம் தேதியில இருந்து வந்து 8ஆம் தேதி வரைக்கும் சேல் வந்து கண்டக்ட் பண்றாங்க. பேசுறீங்க நீங்க.
ஸோ இதில் வந்து ரியல்மி P3X உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 14,000 கிடைக்கும் வித் கூப்பன் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்டு. 14,000 இல்லை 12,000. ஓகே ஓகே இது ஃப்ரீயாக கொடுத்தாலும் P3X வந்து P3 Pro வந்து பேங்க் ஆஃபர் எல்லா ஆஃபரும் போக 19,000 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ரியல்மி P3 15,000 கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 15,000 தானே P3. ஒன்று கூட நல்லா இல்லை பார்த்தீங்க. P3 Ultra தானே அந்த 8350 என்ன எழவோ 27,000. அதில் வந்து 30,000 8350. இது வந்து 27,000 P3 Ultra. அதுக்கப்புறம் GT7 Pro இது ஃப்ளாப்பான ப்ராடக்ட்டு. ஆமாம் 50,000 கிடைக்கும். 50,000 அப்படியே இறங்கி வரைக்கும் அது 40,000 வரும். அப்போ வந்து என்ன ஆகிடும்னா மார்க்கெட்டில் இன்னும் பெட்டர் ஃபோன்ஸ் நிறையா வந்துடும். அப்பயும் வாங்க மாட்டேன். ஏதாவது ஒன்னாவது வாங்குற மாதிரி இருக்காதுல. இருக்கு P3 மட்டும் தான். P3 நல்ல ஃபோன் 6 Gen 4 நல்லா இருக்கும். வட்ஸ் அப்புறம் இது இருக்கா? சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அதுல. ஆமா இது இருக்கு வட்ஸ். Realme 14 Pro Plus இருக்கா? 14 Pro Plus அதெல்லாம் Realme 80 அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கானே 14 Pro Plus. ஆனா ஆஃபர்ல வரல போ. ப்ளஸ் 5G இருக்கே. இருக்கா? 29,999. அது இறங்கவே மாட்டேங்குதுடா. அப்ப அந்த ஒரு மாடல் மட்டும் கன்சிஸ்டன்ட்டா அங்கேயே இருக்கு. மத்த எல்லாம் அங்க எங்கேயும் படுத்து தூங்கிட்டு இருக்கு. 2,000 ரூபாய் கம்மியா இருக்கு. 27,999. எல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. 14X வந்து 14,999. அடுத்தது அந்த சேல் வந்துச்சா போடு தகிட சாசா லீலி. ஆமா எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. Co-powered by Samsung Galaxy AI Intel Core Ultra. கவனிங்க தம்பி எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? நீ பாரு Zebronics. நீயா நான் கோபிநாத் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆமாடா அந்த மாதிரி தான் அது இருக்குமே பிரசன்டேஷனே. Galaxy S24 FE உங்களுக்கு வந்து 35,000 கிடைக்குங்க. S24 FE 35,000. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எவ்வளவு வித்துச்சு ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு 2 monthsக்கு மட்டும் 45ல இருந்து 50 வித்துச்சு. அதுல இருந்து ஒரு 1 month முன்னாடி நீ போனனா 60,000 வித்துக்கிட்டு இருந்தது. S24 Plus ஓட காஸ்ட்லியா வித்துக்கிட்டு இருந்தது. இப்போ 35,000. Realme அது Poco C75 Phone 2a அதே 20,000 தான். இதுக்கு ஆல்ரெடி A35 முன்னாடி கம்மி ரேட் வந்து A35 20,000 போட்டு. ஆமாமா அது கிரேசி சம டீல்ரா அது. Edge 50 Fusion 19,000. Edge 50 Fusion அதுக்கு நம்ம Snapdragon இதுதானே 7s Gen 2 நினைக்கிறேன். ஆனா இப்போ நிறைய நல்ல 7s Gen 2 இப்போ நிறைய நல்ல மாடல் வந்துருச்சுல வச்சு. Blockbuster deal iPhone 16 60,000. அது சும்மா அது ஓகே. ஆனா 128GB வாங்கி நம்ம என்ன பண்றது? எனக்கு அது ஒன்று தான். எவ்வளோ வரும்? அதுலேருந்து ஒரு 10-15 எக்ஸ்ட்ரா இருக்கும். S24 45,000. வாவ் அடுத்த. ஆனால் S24 சூடாகும்டா. S24 ப்ளஸ் நல்லா வரும். ப்ளஸ் நல்லா இருக்கு. ப்ளஸ் யூசர்ஸ்க்கே கொஞ்சம் வார்ம் ஆகுது. S24 நல்லாவே வார்ம் ஆகுது. S25 ப்ளஸ்லேயே கொஞ்சம் வார்ம் ஆச்சு. அப்போ இது பார்த்துக்க ஃபினிஷ். எனது எக்ஸினாஸ் ஸ்னேப் டிராகன் கிடையாது. வேற என்ன போட்டுட்டு இருக்கா? அவ்வளோதான் இதுதான் மெயின். அவ்வளோதானா? இதுதான் வச்சு ஆக்சுவலாக மெயின். நீ இப்போ சொன்னல இதெல்லாம் தான் மெயின் டீலு. அப்புறம் இது V50e இருக்கும் 26,000 அந்த மாதிரி. அப்புறம் மோட்டோ G64 13,000. M6 Plus 10,000. G35 இன்னும் வித்துட்டு இருக்காங்க. M6 Plus 10,000 வாட்ஸ். அதான் அந்த 4 Gen 2 ஆக்சலரேட்டட் எடிஷன் 108 MP. ஆமா 10K. Pixel 8a 30,000. ஆமா 30,000. Pixel 8a 30K. நீ கமெண்ட்ஸ்லயே போட்டுருந்தானே 30K க்கு Pixel 8a நல்ல டீல் நல்ல டிவைஸ். Vivo T3 Ultra 26,000. சரி Pixel 8a ல 256 இருக்கா? தெரியல. அப்படியே இப்ப என்ன 256 இருக்கு பாரு. நினைக்கிறேன். 128 இருக்கு. ஆனா அது விலை ரொம்ப அதிகமா இருக்கு. 45,000 இல்ல இனிமே தான் பிரைஸ் வருமோ? சீப் தான் அது. நீ இது வச்சிருந்தா செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது அந்த சூப்பர் Flipkart சூப்பர் கோல்ட் யூசர் முன்னாடியே நீங்க அதெல்லாம் வச்சுக்கலையா? எதுவும் கிடையாது. இன்னில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 lakhs வாங்கி இதெல்லாம் வச்சு என்னடா யூஸ்? இதுக்கு சொப்பன சுந்தரியே பரவாயில்ல. பிராக்டிகலா பேசுங்க தம்பி. நீ வாடா அடுத்து F27 Pro Plus இதுதான் அந்த ஆமா இதுதான் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ல போட்டு துவைக்கலாம். இப்படி போட்டு விளையாண்டாங்க அந்த ஃபோன் போடலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் மேல ஆக்சுவலா வந்து ஸ்கிரீன் கார்டு உடைஞ்சிருச்சு. டே ஸ்கிரீன் கார்டு எப்பறா உடையும்? டிஸ்ப்ளே உடைஞ்சிருச்சுடா. கரெக்ட்டா சொல்றா. Poco X7 Pro 23,000மா? S24 Poco X7 வந்து 16 நினைக்கிறேன். 15 16 S24 Plus 53,000. Pixel 9 45,000. டேய் அது வந்து கார்ட் ஆஃபர் பிளஸ் போனஸ். எக்ஸ்சேஞ்ச் போனஸா? GT6 29,000.
GT6 சினிமா வித்துட்டு இருக்காங்க. ஆமா வாட்ஸு, அதோடய படிப்படியா இறங்கி வந்துகிட்டு இருக்கு. 44 இருந்தது. எனக்கு அந்த தில் படம் தான் ஞாபகம் வருது. மோட்டோ G85 15,000. மோட்டோ G85. ஓகே. விவோ T4X 13,500. ஏன் விக்கி இது நல்லா இருக்கா விக்கி? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லி விக்கி இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு. நீ செக் பண்ணிட்டேன்னா நம்ம மக்கள் வேற கேட்குறாங்க 8 Pro வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வருது வாங்கலாமான்னு. நீ தான் சொல்லணும். ஃபோட்டோலாம் நல்லா தான் இருக்கும். ஓப்போ K13 வந்து அபாரமான சேல்ஸ் அம்மே. அப்படியா? பயங்கரமாக வித்துருக்காங்க உடனே. ஸோ இப்போ அடுத்த சேல் வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. போடு, சரியான சேலா? அடி ஜாலி தான். தெரியல மற்ற ஆக்சசரிஸ்லாம் என்ன இருக்கு. 2 நிமிஷத்துல வந்து அமேசானில் ஐக்கூ 12 இருக்கு. என்னாச்சு? கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கியா ஃபோனை? சூடெலாம் இல்லைடா, லைட்டாக வார்மாக இருக்கு. இப்போ கேமரா ஓப்பன் பண்ணதுக்கு இது கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டியா? கான்ஃபிகர் பின்னாடி அப்டேட் ஆயிருக்கு. அப்டேட் ஆனா அப்படிதான் ஆகும். ஐயோ இல்லனா அப்படியே கூலா இருக்கற மாதிரி அப்டேட் பாஸ் பண்ணுங்கப்ப. அப்படிதான் அப்டேட் எல்லாம் பாஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல. காலகாலமா எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டு இப்ப அப்டேட்ல மட்டும் பாஸ் பண்ண எப்படி முடியும்? நீ வா வட்சா. இன்னையா இங்க பாருங்க இங்க எப்படி. சரி கேமரா ஆன்ல இருந்தாலே பொதுவாவே ஃபோன்ஸ் எல்லாம் வார்ம் ஆகுது. Realme TVயா? இன்னும் வந்துட்டு இருக்காங்க Realme TV. நம்பி வாங்கிராதீங்க, நாசமா போய்டுவீங்க. Realme TV எல்லாம் காணாம போய் பல காலம் ஆச்சு. இன்னும் மிச்சம் மீதி இருக்கத விக்கிறாங்க போல. அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல சப்போர்ட் கொடுத்துட்டு அது ஆஃப்டர் சேல் வந்து கட் பண்ணிட்டாங்க. மூவ் 17,1799 போட்டுருக்காங்க. அது அப்ப கார்டு ஆஃபர் இருக்கா? டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டுருக்கு. அத கார்டு ஆஃபரா இருக்கும் போல வச்சு. தெரியல. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் இவ்வளோதான். வேறு ஏதாவது டீல்ஸ் இருக்கா? ஹெட்ஃபோன்ஸு இந்த மாதிரி கண்டிப்பாக ஆக்சசரிஸ்க்கு இருக்கும், பவர் பேங்க் இருக்கும், மிஸ்ட்ரி பாக்ஸு இதெல்லாம் ரீபூட் மட்டும் தான் ஆகணும். அதனால தான் இவன் SBIயா கார்டு ஆஃபர். SBI தெரியுது அந்த ஃபீலிங். ஹீட் ஆகுது லைட்டா. எனக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் தெரியணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் புஷ்பா 2ல வந்த அளவுக்கு ஃபீலிங் எதுலேயும் வராது போல. ஆமாம், பையன் வருவார் ஏதோ சாப்பிட்டு வந்திருக்காங்க போல, சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சரி இல்லடா, அந்த படத்துல தான்டா ஒரு பாட்டே இருக்கு ஃபீலிங்ஸ்ன்னு. அப்படியா? ஆமா. என்னடா இவன் அது ஒரு மட்டமான படம். ஏய் இந்தியாலேயே பயங்கரமான கலெக்ஷன் அந்த படம் மாட்டாது. அப்படிதான் சொன்னாங்கடா. என்ன வச்சா 1000+ crores. ஆமா, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம தியேட்டர் விட்டு தூக்குனாங்களா, இல்லாட்டி 10,000 கோடிக்கு போயிருக்குமா. மார்வெல்லாம் வந்து உடனே அந்த படத்தை நானும் வாங்கி. சரி, மெட்டா ஆப் ட்ரை பண்ணீங்களா? மெட்டாவே ட்ரை பண்றதுல வச்சா பேட்டரி குடிக்குது. iOS, Android, வெப் எல்லாத்துக்கும் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. தனியா ஒரு ஆப்பே லான்ச் பண்ணிட்டாங்க. போய் பார்த்தேன், எந்த வெப்லயும் அது இல்ல, ஸ்பைடர் தான் இருந்தது. ஆமா, வாய்ஸ் பேஸ்ட் அசிஸ்டன்ட் பவர்டு பை llama 4. வாய்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனலைஸ் கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ். மாஸ்டர் நல்ல வாய்ஸ் பேஸ்ட் llama 4. வாய்ஸ் பேஸ்ட் llamaலாம் பெஸ்ட் இல்ல, உன் தாய்மாமன்ட்டவே பேசிப்பாரு, பெஸ்டா இருப்பாரு. இன்னும் நீ இப்படியே தான் இருக்கியா, அடுத்து லைஃப்ல என்ன செய்யறதா உத்தேசம், இப்படி கேட்க ஆரம்பிப்பாங்க ரிலேட்டிவ்ஸ். அல்ட்டியா இருக்கும். அவங்க தான் llamaவோட அட்வான்ஸ்டா இருப்பாங்க. அவங்கலாம் ஏஐ யூஸ் பண்ணி பேரம் பேசுறாங்க ஆட்டோக்காரங்க. பார்த்தேன் வச்சா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி அதை பத்தி நம்ம ஊர் உங்களுக்கு பேசுவோம். ஸ்மார்ட் மோர் ஹெல்ப்ஃபுல் ரெஸ்பான்ஸ். இப்போ பரவாயில்ல. ஃபுல் டூப்ளெக்ஸ் ஸ்பீச் டெக்னாலஜி, AI ஸ்போக்கன் ரெஸ்பான்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் கான்வர்சேஷனல் ட்ரைனிங். இதுல இது இருக்கு. பர்சனலைஸ்ட் கான்டெக்ட்ஸ் புரிஞ்சா, ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ்டா உங்களோட டிராவல் இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். இதுவா? ஆமா, நான் போற இடம்லாம் Facebook அக்கவுண்ட் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களோட நீங்க எந்த கடைக்கெல்லாம் போறீங்க, அந்த கடையில எது நல்லா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட், இடத்துக்கு போற Facebook, Instagram அக்கவுண்ட் மட்டும் லிங்க் பண்ணிடுங்க. எல்லா டேட்டாவும் அதுகிட்ட கொடுத்துருங்க. உங்களை பத்தி வந்து எல்லா டீடைல்ஸும். இவர் போற பாதி இடம் பப்ளிக்கே தெரியக்கூடாதுங்க. ஆமாங்க, அவர் வந்து அதுக்கு தனி இது வச்சிருப்பாரு. ஆமா, பாத்ரூம் தானே. ஆமா, சேட்டலைட் போன் வச்சிருக்காரு. என்னடே சேட்டலைட் போன். அதனால தான் இவங்க வந்து எல்லா போனையும் வந்து உன்னிப்பா கவனிக்காரு. என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இதெல்லாம் சேட்டலைட் போன்ல யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு. ஆமாடா வச்சு பார்த்தேன், சேட்டலைட் பேஸ்டு போனு. அது பாத்தீங்களா? சூப்பரா இருந்தது. லாவாவும் HMDயும் நல்லா இருக்குல்ல. மேசிவ் ஆண்டனா, பில்ட் இன் ஆண்டனா ஃபீச்சர் ஃபோன்ஸ்.
நிஜமாடா டேட்டா இன்டர்நெட் வேணாம், எதுவுமே வேணாம், டைரக்டா இதுல இருந்து நம்ம எப்படி தூர்தர்ஷன் சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், FM AM லிசன் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு ஆண்டனா இருக்கும், பில்ட் இன் ஆண்டனா. முன்னாடி கொரியர் யூனிட் பாத்துட்டீங்கல்ல, நிறைய இது டிவி சப்ளைஸ்லாம் உண்டு. நீங்க யூஸ் பண்ற ஃபோன் என்ன கம்பெனி? அது வந்து சீக்ரெட். ஆமா எப்படி ராயலா வராச்சு பாத்தீங்க? ஆமாடா, ஏன் சீக்ரெட்னு சொல்ல வேண்டியதா இருக்குன்னா இப்போதான் நத்திங் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், அதனால சீக்ரெட்டா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல ஈஸியா, வல்னரபிளா இருக்காண்டா போடுங்கடா அவனை. இப்போ ஃபைனல் நியூஸ், Truecaller ஸ்கேம் ஃபீட், crowd sourced ஸ்கேம் அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களாம். crowd எல்லாம் சேர்ந்தாலே ஸ்கேம் தான்டா, இதுல வேற அங்க சோர்ஸ் பண்ணி என்னத்த சொல்ல போறீங்க? வந்து Truecaller ஆப்ல வந்து டைனமிக் யூசர் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் சஸ்பிஷியஸ் கால்ஸ், மெசேஜஸ், ஃப்ராட் இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ராட் எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. அதானே தெரியும்டா, யூசர்ஸ் மற்ற யூசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ராட் பைலுக்குலாம் ஹெல்ப் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய இது சுத்தி சொல்றீங்கடா. சரி, அப்போ எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கு இப்பெல்லாம் ஃப்ராட் கால்ஸ்? தெரியலையே ஏன். இப்போதான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணல, இன்னைக்கு ஏதோ ஒரு காலுக்கு வந்து இந்த அழைப்பை எடுக்காதீர் அப்படின்னு இருந்தது. அப்படியா? வந்துருச்சு. ஓ பரவாயில்ல. ஏர்டெல் ஏர்டெல் ஆனா வார்னிங் நிறைய வருது. இந்த கால் வந்து அப்படின்னா எல்லாம் பேசி முடிச்சு நைட் நம்ம தூங்குவோம் பாருங்க, அப்போ வரும் அந்த மெசேஜ். இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பாம் டு கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்களா ஸ்கேம் ஃபீடு. ஏன்னா இந்தியாவில் தான் நிறைய ஸ்கேம்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. இந்தியாவில் தான் பாப்புலேஷனே இருக்கு. இதுக்கு அடுத்து சைனாவில் தான் லான்ச் பண்ணோம். உலகத்திலேயே லான்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். இந்தியாவுக்கு சைனா பண்ணிட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் மற்ற இதுலலாம் இதோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மற்ற இதுலேயும் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ரைட்டே, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில கண்டென்ட்டோட நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர், சிவசன், சிவபரணி பார்க்கலாங்க. உழைப்பாளர் தினம் வேற, உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் பார்க்கலாம். ஜாலி தான் சிவாக்கெல்லாம் நாளைக்கு. இன்னும் டெய்லி அப்படியே உழைச்சி அழுத்து கிழிச்சிடுற மாதிரி தான். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கு இருக்கு. புது யுகம் புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.